இவரு தெரியலையா? தெரியலையா? இப்ப தெரியாது. ஹலோ, ஹாய். நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். படம் பேரு சிங்கப்பூர் ரஜினி. படம் வந்துட்டு பேர் சூப்பராக இருக்கா. ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் படம் ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் படம் வெளியாச்சுன்னா போயிட்டு பாருங்க. சிங்கப்பூர் ரஜினி படம் பேர் நடிகர் படம் பேர் ரஜினி, ஃபேஸ்புக் சிங்கப்பூர் ரஜினி, இன்ஸ்டாகிராம் சிங்கப்பூர் ரஜினி, ஆக்டர் சிங்கப்பூர் ரஜினி, ப்ரொடியூசர் சிங்கப்பூர் ரஜினி. ஸோ வந்து கமிங் சூன் நம்ம படம் வந்து எப்படியாவது தேட்டரில் போயிட்டு ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஐயா என்ன பண்ணுறீங்க? ஐயா நான் வந்து எனக்கு ஊரான ராஜபாளையம். ஓகே. என்னுடைய பேர் வந்து ஆர் பிரகாஷ். ஓகே. அது வந்து இந்தியா பயணம். ஓகே. நம் நாட்டுக்கு நாம் ஒரு புகழ தேட வந்து கொண்டு இந்த 77 வயதில் இந்த சைக்கிளில் பிரேக் இல்லாமல் 7வது மாநிலம் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் செய்து இந்த சென்னை மெரினா பீச் என்று அடைந்துள்ளேன். ஓ சூப்பர். அதாவது சைக்கிள்லேயே 7 ஸ்டேட் போயிருக்கீங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் போக போறீங்க சைக்கிள்லேயே. பிரேக் இல்லாத சைக்கிள்லேயே. அடுத்து செல்லும் பயணம் சென்னை டு லடாக். என் பயணம் லடாக் வரை. ஓகே. துணிவே துணை என்று என்னுடைய பயணம் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் எடுக்கும் படமும் துணிவே. ஐயா நான் படம் பண்ணியிருக்கேன். படம் பேரு சிங்கப்பூர் ரஜினி. நான் தான் ஹீரோ. இந்த படம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வெளியிட போகிறோம். அதனால தான் வந்துட்டு நாங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இப்போ வந்துருக்கிறேன். அதனால தான் நானும் உங்களை சந்திச்சிருக்கேன். இப்போ சிங்கப்பூர் ரஜினி படம் வந்து விரைவில் தேட்டரில் வெளியே வரப்போகுது. ஸோ உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம். நம்ம படம் வெளியாகும் போது இங்கே இருந்தீங்கன்னா வந்து படம் போய் பாருங்க. சரிங்களா? படம் நல்லா வந்துருக்குது. படம் எங்கே ஓடலாம் பார்ப்பங்க ஐயா. இந்த சிங்கப்பூர் ஐயா உங்க ஆசீர்வாதம். ஓகேங்களா? என் ஆசீர்வாதம் எந்த உங்களுக்கு ஓகே. கண்டிப்பா முள்ளுமாறும் ரஜினி, முட்டைப்பான ரஜினி, தங்கமகன் ரஜினி, தர்மதுரை ரஜினி, சொல்லும் ரஜினி, இவனும் சிங்கப்பூர் ரஜினி.
பக்கம் மெரினா பீச் இருக்கும், சும்மா வந்தேன். இந்த சமாதிலாம் பார்க்கலான்னு வந்தேன். ஸோ நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்களா? போஸ்டரில் பார்த்துட்டு இருந்தா ஓ அந்த பக்கம் வந்தேன் நான். படம் வெளியாக கொடுக்குறோம். ஆமாம், படம் பேர் தெரியுது சிங்கப்பூர் ரஜினி. நான் ஹீரோ ப்ளஸ் ப்ரொடியூசர் சொந்தமாக பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி. சிங்கப்பூர்ல இருந்து இங்க வந்து படம் பண்ணி அங்கேயே வெளியிட்டு இங்கேயும் வெளியிடுறது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அப்புறம் நம்ம இந்த ஃபேஸ்புக்காக தான் அது பேரும் சிங்கப்பூர் நடிகர் சிங்கப்பூர் விரைவில் தமிழ்நாட்டில் படத்தை வெளியிடுறோம். ஆமாம், அதை எழுதிட்டு விரைவில் ஸோ வெளியிடப்போம். எங்கள் ஏரியாவில் படம் இண்டக்டில் வந்துன்னா அமோகமாக ஆதரவு கொடுங்க. கண்டிப்பா அது வந்து நான் தேட்டரில் தான் பார்ப்பேன். நான் ஆக்சுவலாக எப்படிதான் படமே தேட்டரில் தான் பார்ப்பேன். நிச்சயமாக பார்க்குறோம். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி நன்றி. என்னவா என்னமா பேசிட்டு இருந்தீங்க? என்ன ஓகே, சிங்கப்பூர் வரைக்கும் வந்து படம் பண்ணிடுறாங்க. அப்படியா? சிங்கப்பூர் வந்து பிரமாதமாக இருக்குது. அவர் அந்த ஆடு காமிச்சிருக்காரு, பார்த்தவங்க அவரே நேரில் வந்துருக்காரு. அப்படியா? ஆமாம், அதெல்லாம் பார்த்து பேசுவாங்க. அவங்க என்ன சிங்கப்பூர் ரஜினி அவரே வந்துட்டார். என்ன பேரை கேட்டவங்க அதுதான் அவங்களுக்கு படம் பேர் சிங்கப்பூர் ரஜினி. இப்போ அந்த மாதாவட்ட படத்தில் ஹீரோ. படம் வந்து விரைவில் வெளியாக போகிறோம். தமிழ்நாட்டில் சீக்கிரம் பேட்டில் வெளியாக போகுது. ஸோ அதனால தான் அந்த படம் வந்து அதான் நம்ம படம் போட்டு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். படம் வரும்போது போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய இது அடுத்து கருத்து கொடுங்க. ஓகே, நன்றி. படம் சக்ஸஸ் ஆகும். வச்சுக்கிதா? சரி ஓகே தான். ₹100 வச்சுட்டு காசுலாம் வேணாம், வேலை நல்லா போட்டு கொடுங்க. ஓ அப்படியா? ஓ சரி ஓகே. ஓகே, இது வந்து நம்மளுடைய படம் பேர் சிங்கப்பூர் ரஜினி. இந்த படத்தில் நான் வந்து ஹீரோவாக பண்ணியிருந்தேன், ப்ளஸ் ப்ரொடியூசர். இந்த படம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம வெளியாக்க போகிறோம், விரைவில் வெளியாக்க போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். சரி, இதை வேணால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம மக்கள்கிட்டலாம் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டு முடிச்சுட்டு வாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு தேவையான படம் இது டிஷர்ட்டை மாட்டிங்க. இந்த டிஷர்ட்டை வந்து போட்டுங்க. போட்டுங்க டிஷர்ட்டை பக்கம் நம்ம பர்த்டே டிஷர்ட்டு போட்டுட்டு அந்த நோட்டீஸ்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சாப்பிட்றேன். ஓகே. திறமை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, வளரட்டுங்க. எந்த படம் ஓடுச்சுங்க? நல்ல படமா தான் எல்லாரும் பார்ப்போம், ஓடும். வாழ்த்து சொல்லுங்க. முயற்சி பண்றாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நம்மளே என்கரேஜ் பண்றாங்க, அவங்களும் நம்ம வளருவாங்க. சரி, நம்ம இந்த படம் வந்து எப்போ இருக்குது? எனக்கு பிடிச்சிட்டு எப்போ ரிலீஸ் ஆகும்? ஆமாம் சார், இந்த மாதம் மார்ச் மாதம். சரி, அடுத்த மாசம் கூட இருக்கலாம். சரி சார், ரெவென்யூ போட்டதுனால. ஆனால் டைட் அருமையாக அவர் பேரை நீங்கள் ஒரு வாங்கி வச்சு தெரியாமல் போயிருக்கேன். வணக்கண்ணா. அண்ணா, தமிழ்நாட்டில் சிங்கப்பூர் இதுங்கிற படம் மே 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் வந்து குடும்பத்தோட போய் இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். சரிங்களா? நான் பேர் அஸ்வின் பேசுகிறேன்.
வந்து நல்லா தான் நினைக்கிறாரு. இந்த படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரஜினி கேகே நகரில் இருக்கிற கமலா சட்டில் இந்த படம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. புரியல. தமிழ்நாட்டில் சிங்கப்பூர் ரஜினிங்கிற படம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவை சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இல்லை எனக்கே படம் கமலா ரிலீஸ் ஆகுது. ஓகே. ஓ இது பேலன்ஸா விட்டிருச்சா? ஓ சரி சரி, இதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு எங்கே இருந்தாங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. டிஷர்ட்டு, ட்ரெஸ்ஸு, டான்ஸு எல்லாமே ஒன்று இருக்கும். ஓகே, ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. ஆமா பாட்டி. ஆமா, நீ இப்படியே விளம்பரப்படுத்திருக்கீங்க. உனக்கு காசு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க பாட்டி, கொடுப்பாங்க. காசு கொடுத்து விளம்பரப்படுத்துறாங்களா? படம் நல்லா இருக்குமா? எல்லாம் போய் பார்த்தா தான் பாட்டி தெரியும். நீங்க நம்ம அப்படி சொல்றீங்க? சோப்பு சீப்பு கண்ணாடியே விளம்பரம் பண்றாங்க. பெரிய பெரிய ஸ்டார்லாம் பாருங்க, படம் எடுக்க போகையில விளம்பரம் கொடுத்துட்றாங்களே. பூஜை போடுறோம், ஃபர்ஸ்ட் லான்ச்சு அப்படின்னு, பாட்டு வெளியீடு, அப்புறம் எல்லாரும் விளம்பரம் பண்ணி தான் பெரிய ஆள் ஆகுறாங்க. எவ்வளோ போய் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. நல்லா வரணும் இல்லை? கண்டிப்பாமா கண்டிப்பாமா. அந்த மாதிரி பெரியவங்களாம் வரணும். சும்மா மாசா இருக்குல்ல. வெறும் எனக்கு சிங்கப்பூர் ரஜினி. அந்த சிங்கப்பூர் ரஜினி சிங்கப்பூர்ல எப்படி பேர் வாங்கினாரோ அது மாதிரி நம்ம நாட்டிலையும் பேர் வாங்கி ஜெயிச்சு பெரிய அளவில் வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழ்த்துறோம். அப்படியே நீ போகும்போது எனக்கு டிக்கெட் வாங்கிடு, நம்ம எல்லாருமே சேர்ந்து தேட்டரில் தான் பார்க்கணும். அப்போ தான் அவருக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்ம கலைஞர்களுக்கும் நல்லது. கலைஞர் வாழ்க வாழ்க சிங்கப்பூர் ரஜினி. ரஜினி தட தடக்கு ரஜினி தப்பு தாளங்கள் ரஜினி முள்ளும்